உலகமே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதிச்ச அதிரடியான டாரிஃப்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்தியா அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கு. நம்மளோட அண்டை நாடான வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய செக் வச்சிருக்கு. 2020 வங்கதேசம் தன்னுடைய ஏற்றுமதிகளை இந்திய விமான நிலையங்கள், துறைமுகங்கள், சாலைகள் வழியாக மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதி கொடுத்தது. இப்போ அந்த அனுமதியை ரத்து செஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, உடனடியாக வங்கதேச வாகனங்கள்லாம் இந்திய பகுதிகளை விட்டு வெளியேறணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கு. இதுவரையில் உலக வர்த்தகத்துக்கு இந்திய விமான நிலையங்கள், துறைமுகங்களை பயன்படுத்திட்டு வந்த வங்கதேசத்துக்கு இது வர்த்தக ரீதியாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. சரி, இது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இந்திய விமான நிலையங்களில் கடும் நெருக்கடி காரணமாக அனுமதி ரத்து செய்யப்படுறதா அரசு தரப்பில் சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னணியில் வேறு சில காரணங்களும் சொல்லப்படுது. வங்கதேசத்தில் 2024 ஆகஸ்ட் மாதம் இந்தியாவோடு நட்பு பாராட்டின ஷேக் ஹசீனாவுடைய அரசு கவிழ்க்கப்படுது. முகமது யூனுஸோட தலைமையில் இடைக்கால அரசு அமையுது. முகமது யூனுஸுடைய அரசாங்கம் சீனாவோடையும் பாகிஸ்தானோடையும் நெருக்கம் காட்டுறத ஆரம்பத்தில் இருந்தே தெரிய வந்தது. இதை இந்தியாவும் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு வருது. சமீபத்தில் சீனாக்கு பயணம் செஞ்ச முகமது யூனுஸ் இந்தியாவை சீன்ற வகையில் பேசியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. சீனா கிட்ட கடனையும் முதலீட்டையும் வங்கதேசம் பெருசாக எதிர்பார்க்குது. இந்த நிலையில தான் வடகிழக்கு இந்திய மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. கடல் வழி பாதுகாவலராக இருக்கிறது வங்கதேசம் மட்டும்தான். அதனால் வங்கதேசத்தில் சீன பொருளாதார ஆதிக்கம் வளரணும் அப்படின்னு பேசியிருந்தார். முகமது யூனுஸோட இந்த கருத்து இந்தியாவோட பாதுகாப்பு ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற சிக்கன் நெக் வழியோட தொடர்புடையதாக பார்க்கப்படுது. இந்தியாவும் வங்கதேசமும் 4096 கிலோமீட்டர் தொலைவிலான எல்லையை பகிருது. வங்கதேசத்தோட அமைதியான நட்புறவையே இந்தியா விரும்புது. இந்த சூழல்ல முகமது யூனுஸோடைய இந்த கருத்து பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு. அது மட்டும் இல்லை, பல தரப்புல இருந்து இதுக்கு எதிர்ப்பும் எழுந்திருக்கு. சரி, இந்த சிக்கன் நெக் பகுதியை பற்றி பார்ப்போமா? இந்த சிக்கன் நெக் பகுதிங்கிறது இந்தியாவுடைய பெரும் நிலப்பரப்பை வடகிழக்கு மாநிலங்களோட இணைக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 20 கிலோமீட்டர் அகலம் கொண்ட இந்த பகுதி தான் சிக்கன் நெக் பகுதி. நீங்கள் இப்போ திரையில் பார்க்குறீங்க இல்லையா, அதான் சிக்கன் நெக் பகுதி. இது அசாம், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர், திரிபுரா இந்த மாநிலங்களெல்லாம் இணைக்குது. இந்த சூழலில் வங்கதேசத்தில் இருக்கிற லால் மோனர் ஹாட் அப்படிங்கிற பகுதியில் சீனா விமான தளம் ஒன்றை கட்ட முயற்சி செய்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த விமான தளம் பற்றி சீன பயணத்தின் போது முகமது யூனுஸ் பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லால் மோனர் ஹாட் பகுதி மேற்கு வங்க மாநிலம் ஜல்பைகுரி, கூச்பெஹர் மாவட்டங்களை ஒட்டி ஒரு பகுதியாக இருக்கு. இந்த சிக்கன் நெக் பகுதியோட முக்கியத்துவத்தை கருதி இந்தியா ஒரு வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பு கொண்டிருக்கு. இந்தியாவுடைய கிழக்கு எல்லையில் சீனாக்கு விமானம் நிறுத்தும் தளம் எதுவும் கிடையாது. இப்போ வங்கதேசத்தில் சீனா தளம் அமைச்சா அது பாதுகாப்பு ரீதியாக இந்தியாவுக்கு சவாலான ஒன்று அப்படிங்கிற கூற்றும் ஒரு பக்கம் நிலவுது. சீனாவுடைய கடன் வலையில் வங்கதேசம் சிக்கிட்டு வர்றதையும் வல்லுநர்கள் ஒரு பக்கம் சுட்டி காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இதனால் வங்கதேசம் சீனாவோட கூடுதல் நெருக்கம் காட்டுறதாகவும் சொல்லப்படுது. சரி, இப்போ மார்ச் மாதத்துடைய நிலவரம் எப்படி பார்த்தோம்னா, சீனா கிட்ட வங்கதேசம் வாங்கின கடன் இந்திய ரூபாய் மதிப்பில் 47,323 கோடி ரூபாயாக இருக்கு. ஹசீனாவுடைய அரசாங்கத்தில் இந்தியா வங்கதேசம் இடையிலான வர்த்தகம் சீராக இருந்தது. 2023-24 நிதியாண்டில் வங்கதேசத்துக்கான இந்தியாவுடைய ஏற்றுமதி 1,11,000 கோடியாகவும், இறக்குமதி பார்த்தோன்னா 15,487 கோடியாகவும் இருந்தது. இருதரப்பு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வர்த்தகம் உபரிதான். இப்போ வங்கதேசம் சீன வர்த்தகத்தை நோக்கி சாயறதையும் பார்க்க முடியுது. இதில் ரொம்ப முக்கியமாக பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் செயலாளரும் அடுத்தடுத்து வங்கதேசத்துக்கு பயணம் செய்கிறாங்க. இந்த சூழலில் இந்தியாவை சீன்ற வகையில் பேசக்கூடிய வங்கதேசத்துக்கு வர்த்தகம் செய்யறதுக்கான சரக்கு முனைய வசதியை மத்திய அரசு நிறுத்தி இருக்கிறது. இது நிச்சயமாக ஒரு எச்சரிக்கையாக தான் பார்க்கப்படுது. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.